செண்பகவல்லி, நித்யா அண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குத்துவிளக்கு ஏற்றியாச்சு, அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும். ஆஃபீஸ் பேரர்ஸ் மேலே கூப்பிட்றேன் நான். ஐ ரெக்வெஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி டி பிரபாகரன் ஆன் த ஸ்டேஜ். ஸ்பெஷல் அட்வைசர் திரு ஒய் நவாப்ஜான் அவர்கள், டாக்டர் அவர் செக்ரட்டரி டாக்டர் எஸ் கோபாலகிருஷ்ணன், ட்ரெஸரர் டாக்டர் சுகுமார் பானர்ஜி, வைஸ் பிரசிடென்ட் ராமச்சந்திரன் சார். ஹீ இஸ் ஆன் த வே ஐ திங்க். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி ஜேஎஸ் கோபாலன், டாக்டர் ஜேஎஸ் கோபாலன் அவர்கள். மனோகர் ரெடியா? ஓகே, எல்லாமே எழுந்து நின்று நம்ம தமிழ் தாய் வாழ்த்து ப்ரேயரோடு ஸ்டார்ட் பண்ணலாமே. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேங்க்யூ. இப்படி ஒரு விழா கொண்டாடும் போது இப்படி அமைதியாக இருக்கக்கூடாது இல்லையா? விழானாவே கொண்டாட்டமாக இருக்கணும். கொண்டாட்டம்னா எப்படி ஆரம்பிக்கலாம்? ஒரு கைத்தட்டலோடு ஆரம்பிக்கலாங்களா? காலையில் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சவுண்டு வரல. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுன்னு எப்படி சொல்லணும்? கையால் கரகோசனால் சொல்லணும். சூப்பர் 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 சூப்பர். உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறதுக்கு வெல்கம் அட்ரஸ் பை செக்ரட்டரி டாக்டர் எஸ் கோபாலகிருஷ்ணன். Good morning to all. On behalf of our CGTH Trust, I invite my Managing Trustee, Special Advisor, Treasurer, 2 VPs, Joint Secretary, and Trustees and all members, and Pattimandram delegates, award-winning students, and parents, and our Chief Guest, ACP, Sri Chellamuthu. Thank you. சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக வெல்கம் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? கேட்காமையே கொடுக்கணும் நன்றி அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட கலாச்சாரம் தான் இல்லைங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ செக்ரட்டரி அவர்களே. இந்த எங்களுடைய அறக்கட்டளத்தின் ஸ்தாபகர் திரு டி பிரபாகரன் மேனேஜர் ட்ரஸ்டி அவர்களை ஸ்பெஷல் அட்ரஸ் கொடுக்குமாறு அன்பாறு கேட்டுக்கொள்கிறோம். தகைசால் தலைவர், செயலர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் தோழர்களையும், என் முன்னே அமைந்திருக்கும் என் சக நண்பர்களையும், செவி விருந்து வழங்கவிருக்கும் பட்டிமன்ற அறிஞர்கள் அனைவரையும், விருது பெற வந்திருக்கும் மாணவர்களையும், அவர்தம் உறவினர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களை வணங்குகிறேன். இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் திரு கமலக்கண்ணன் தலைவர் மற்றும் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பட்ட பாடு கடந்த 2 நாளாக நானும் அலுவலகத்தில் இல்லை. அவர்கள் பெரும்பாடுபட்டு தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடக்க இது பண்ணியிருக்காங்க. அவரோடு துணை நின்ற திரு நவாப்ஜான்,
திரு பெருமாள், திரு கோபாலன், திரு சுகுமார் பானர்ஜி, திரு சஃபி, திரு ஜாகிர் ஹுசேன் ஆகிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு நன்கொடை கொடுத்து உதவிய அனைத்து நல் இதயங்களுக்கும் என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. மாணவர்கள் நீங்கள் இந்த விருது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு எழுச்சியையும் வழங்கும் என்பதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அந்த உத்வேகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காகவே இந்த விழாவை நாங்கள் தொடர்ந்து கடந்த 25 வருஷங்களாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு எழுச்சியை வாங்க வேண்டும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்போது இது ஒரு தூண்டுகோலாக உங்களுக்கு அமையணுங்கிறக்காகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல இல்லையோ, உங்கள் பேரண்ட்டுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணமான உங்கள் ஆசானில் முதல் ஆசானாக வர்றது உங்கள் அப்பா அம்மா தான். உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய பயணம் இன்னும் மேலும் சிறக்க வாழ்த்தி, ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்கள் பெற்றோர்களை உறவுபூர்வமாகவும் உளப்பூர்வமாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் நீங்கள் இருக்கணுங்கிற கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. உங்களோட கரகோஷத்துக்கு உற்சாகத்துக்கும் நன்றி. உற்சாகமாக இருந்தால் தான் இந்த கொண்டாட்டம் நல்லாயிருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே இந்த கொண்டாட்டம் தொடரணும்னு உங்களோட கேட்டுக்கிட்டு, நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற அடுத்த அஜெண்டா, அடுத்த நிகழ்வு நம்மளுடைய பட்டிமன்றம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் மேடையில் இருக்கிற ஆஃபீஸ் பேரர்ஸு நீங்கள் கீழே இருந்து ரசிக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். வாங்க, லேட்டாக வரீங்க. வைஸ் பிரசிடென்ட் வரலையா? சீட்டை மாற்றிடலாம், அரேஞ்ச்மெண்ட் மாற்றிடலாம். ஓகே, அரேஞ்ச்மெண்ட் மாற்றிடலாம். இல்லை அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரீட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துடலாம். மணி லேபர் யூனியன் பிரசிடென்ட் அவர் இன்றைக்கி ஆப்சென்ட்டு இருந்தாலும் இதில் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த நிதியை அவர் வீட்டுக்கு அளிக்க போகிறோம். இல்லை நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் பேசணும். ஒரு டாக்டர் உருவாக்கியிருக்கீங்க. இப்போ டிவியில் வரக்கூடிய மில்கி மிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது மில்கி மிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். இங்கே இந்த ஸ்கூலில் இந்த மேடையில் அவார்டு வாங்கிட்டு போனவங்க தான். இந்த மில்கி மிஸ்ட் குரல் வரும், நீ கேட்டு பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்கறதுக்கு நம்மளுடைய ஸ்பெஷல். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்துருச்சு. நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகள் தான் இங்கே கூப்பிட்ருக்கோம். 90% அண்ட் அபவ். போன வருஷம் 85 வச்சோம். அதில் நிறைய வந்தது. திருப்பி கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணோம். எதுக்காகனாக்கா எல்லோரும் படிக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைங்களெல்லாம் படித்தா தான் அவங்க காலில் நிற்க முடியும், முன்னேற முடியும். இப்போ நம்ம தம்பி சொன்னார், நம்ம என் பிள்ளைகளும் இங்கே ப்ரைஸ் வாங்கியிருக்குங்க. 2 பிள்ளைங்க எனக்கு. பெரிய பொண்ணு அவளும் PhD தான். சின்ன பொண்ணு அவள் பீடியாட்ரிக் MBBS MD. இங்கே படித்து இங்கே ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இப்போவும் சொல்லுவாள், நான் கான்ட்ரிபியூட் பண்ணட்டுமாப்பா, 2 பேர் ஃபாரினில் தான் இருக்காங்க, நான் அதை கான்ட்ரிபியூட் பண்ணட்டுமாம்பா. இல்லைம்மா, நீ யாருக்காவது முடியாத பட்டத்தில் படிக்க வைக்கணும்னா நீ செலவு பண்ணு, உன்னால் முடிஞ்சது, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், நான் பார்த்துக்குறோம் அப்படிம்பேன். ஒவ்வொரு குழந்தையும் படித்து மேலே வந்தால் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் இன்னொரு குழந்தைங்களுக்கு. எங்கள் ட்ரஸ்ட்டு எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி பிரபாகர் இருக்கிறார் இல்லையா, நாங்கள் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்குறோம். எப்படின்னா, அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணை. அவங்க படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ஸ்கூல் வரைக்கும் கவர்மெண்ட் கொடுத்துருது. அதுக்கப்புறம் காலேஜுக்கு நாங்கள் செலவு பண்ணி நிறைய குழந்தைங்க படிக்க வச்சு. எங்கள் ட்ரெஸரர்
பேனர்ஜி ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தார், அதுக்காக செலவு பண்ணோம். இப்போ அந்த பொண்ணு நல்ல நிலமையில் இருக்குது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும், தன்னோட காலத்தை நிற்கிறதுக்கு பழகிக்கணும். நீங்கள் படிப்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியா நிறைய ஆகிப்போச்சு. நீங்கள் வந்து என்ன படிக்கணும், எல்லாரும் படிக்கிறேன், எல்லாரும் ப்ரைஸ், எல்லாருமே ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க. பட் எப்படி நம்ம பண்ணணும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். படிக்கிறது வந்து இப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் கேட்டால் சொல்லிடுவான். என்ன ஃப்ராக்ஷன்ஸ் வேணாலும் கிடச்சிடும். இங்கேருந்து கோயம்புத்தூர் டு டெல்லி என்ன எத்தனை தூரம் சொல்லிடும். 50 ட்ரிப் கேட்டாலும் சொல்லும். கோச்சுக்க மாட்டாங்க. அப்பா அம்மா தான் கோச்சுக்குவாங்க. இந்த 4 ட்ரிப் கேட்டால் போய் உட்காரன்றுவாங்க. அதே மாதிரி இப்போ சிக்காகோவில் என்ன கிளைமேட் இருக்குது கேளுங்க, அடித்து பாருங்கள், வந்துடும். மழை எங்கே பெய்யுது, ஏன்னா கையில் எல்லாமே வந்துருச்சு. இது வந்து பசங்க நாம் எப்படி இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மரத்தை வெட்டுறதுக்கு கருவி கண்டுபிடிச்சிருக்கிறோம். மரத்தை வெட்டுறதுக்கு கருவி, அது வந்து அந்த மரத்தை வெட்டி எப்படி பதம் பார்க்கணும், அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சது தான் கல்வி. அதை வந்து இப்போ பசங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் முன்னேறலாம். நாங்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது. எங்கள் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள்லாம் உழைச்சி முன்னுக்கு வந்தவங்க தான். அத்தனை பேரும் ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். தினம் போராட்டம். அதுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன சமூக சேவை செய்யணும்னு சொல்லி போட்டு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு, மெடிக்கல் கேம்ப் எவ்ரி மந்த்து எவ்ரி இதுக்கு ஒரு 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 ஆள் இது பண்ணிவிட்டு நாங்கள் 5 ரூபா 10 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்மளால் முடிஞ்சது சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, என்னோட அட்வைஸ் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இருந்தாலும் நம்ம சொல்லணுங்கிற ஒரு இது. நம்ம பசங்கக்கிட்ட நிறைய பேசுங்க, பிள்ளைகளும் நிறைய பேசுங்க. செல்ஃபோன் வச்சுட்டே விளாண்டுட்டுருக்குறாங்க, அதுலேயே மூழ்கிறாங்க. அப்பாவும் செல்ஃபோனு, அம்மாவும் செல்ஃபோனு, குழந்தைங்களும் செல்ஃபோனு. கொஞ்சம் தவிர்த்து பேசுங்க, உரையாடுங்க. அப்போ தான் அவங்ககிட்ட இருக்கிறது என்னன்னு தெரியும். ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பையன் 4வது படிக்கிற பையன், அவன் வந்து ஸ்கூல் கிளாஸ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டான். மார்க் லிஸ்ட்டு கொண்டு வந்து அம்மாட்ட கொண்டு வரான். அம்மா வந்து சமையல் உட்காந்துருக்காங்க. சமையல் உட்காந்துருக்குமா, அம்மா நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன், இருறா அங்கே போய் உட்கார்றா, அப்பாட்ட கொண்டு விட்றா அப்படின்னு, நான் பிஸியாக இருக்கிறேங்கிறேன். பையன் நேரம் அப்பாட்ட போகிறான். அப்பாட்ட போனால் அவர் வந்து ஒர்க் அட் ஹோம், வீட்டில் வந்து கம்ப்யூட்டரில் சேர்ந்து வேலை செஞ்சுட்டுருக்கிறார். பையன் கொண்டு போய் கொடுக்குறான். அப்பா அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு. அவர் என்ன சொல்கிறார், இருடா கொஞ்ச நேரம் இருடா, அது முடிச்சுட்டு வந்துடுறா, அப்பா பாஸ் லைனில் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறார். அவர் நேராக வந்து ஹாலுக்கு வரான். பெரிய பூத்தொட்டி தூக்கி டபால்னு உடச்சிட்றான். அப்பா அம்மா 2 பேரும் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு. இது வந்து ஒரு வன்முறையை நாமளே தூண்டுற மாதிரி ஆயிடுது. அதனால் குழந்தைங்க கொண்டு வந்து கொடுத்தா அதை பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அவன் அடுத்த நிலைமைக்கு வருவான். அந்த இது எல்லா தாய் தகப்பன்மாரும் தயவு செஞ்சு கடைப்பிடிங்க. 2வது பசங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு, நீங்கள் வந்து எக்காரணத்து கொண்டும், அதான் மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குருவுங்க அப்புறம் அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை நம்ம என்ன சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதா பிதாவை நீ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. அவங்க இல்லாமல் நீங்கள் இல்லை. மற்றது அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அதாவது கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருந்தாலும் போதும். இந்த நேரத்தில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவார்டு வாங்குவது இது வந்து ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, உங்களுக்கு ஒரு ரெக்கக்னைஸு. இது வந்து இதனால் உங்களுக்கு வந்து பெரிய இது இல்லை. நாளைக்கு வந்து நீங்கள் வந்து மேலே வரும்போது சொல்லாங்க, எங்கள் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனில் எனக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க, ஹானர் பண்ணாங்கன்னு. இது வந்து உங்களுக்கு உங்கள் தாய் தகப்பனுக்கு உண்டான நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு நல்ல பிள்ளைகளாக நல்லபடியாக மேல்மேலும் வளர்ந்து நீங்களும் அதாவது நீ 10 வருஷம் கழிச்சு பெரிய போஸ்ட் போனாலும் இங்கே வந்ததை எங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஒரு சின்ன கதை நான் முதல்லையும் சொல்லிக்கிறேன். நாங்கள் எங்கள் அசோசியேஷனில் பணம் கொடுத்து படித்த ஒரு பையன், எனக்கு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி 2-3 மீட்டிங்லேயும் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கால் வந்தது. இன்டர்நேஷ்னல் கால் வந்து எடுத்து பார்த்தேன்னா பேரும் கூட எனக்கு ஞாபகம் வரல. ஜேம்ஸ் என்னமோ பேசினார். பேசிவிட்டு, சார் நான் வந்து லண்டன்லேருந்து பேசுகிறேன்னா, என்ன சார், இல்லை சார் உங்கள் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட தான் அவார்டு வாங்கினேங்க. அப்படியா, வெரி குட், நீங்கள் தான் எங்களை படிக்க வச்சிங்க, நாங்கள் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கேன், உங்கள் அசோசியேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சார் அப்படின்னேன். நான் சொன்னேன், இல்லை தம்பி, நல்லா இருங்க, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில்
ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு தகப்பன் இல்லாத குழந்தைக்கு படிக்க வைங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். தகப்பன் இருந்தால் யாருக்குமே நம்ம பணம் கொடுக்குறது இல்லைங்க படிப்புக்கு. ஏன்னா நம்ம வந்து கொடுத்தா தகப்பன் சோம்பேறி ஆயிடுவார், புள்ள படிக்க மாட்டான். தகப்பன் இல்லாத ஒரு பையனுக்கு நீங்கள் படிப்புக்கு உண்டான செலவு பண்ணி கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி, நான் கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்தோம்னா உங்களை வந்து பார்க்குறேங்க உங்கள் அசோசியேஷனில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னார். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பெருமை. நாங்கள் வந்து எங்கள் டொனேஷன் வந்து யார்ட்டையுமே வாங்குறதில்ல, எங்களுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து சீரும் சிறப்புமாக கொண்டு போனதுக்கு எங்கள் மேனேஜிங் ட்ரஸ்டி பிரபாகரன் அவர் தான் இதுக்கு முக்கிய காரணம். எங்கள் தலைவர் கமலக்கண்ணன், எங்கள் செக்ரட்டரி கோபாலகிருஷ்ணன், எங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரி கோபாலன், வைஸ் பிரசிடென்ட் இப்போ நம்ம ராமச்சந்திரன், நம்ம பெருமாள், இவங்க எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஓனருக்கு தான். நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பண்ணிகிட்ருக்கிறேன், இவங்க எல்லாம் ஓனருங்க. அதனால் இல்லை எப்படின்னா எல்லாத்துக்கும் அவங்க ஓனராக இருந்தாலும் 10 குடும்பத்துக்கு டெய்லி சாப்பாடு போட்டிருக்காங்க. அவங்க தொழிலில் விட்டு மீண்டும் கொண்டு வராங்க. எங்கள் ட்ரெஷரர் பேனர்ஜி, அப்புறம் இதுக்கு வந்து நம்ம அசோசியேஷன் சீனியர் மெம்பர், எங்கள் பிரிவு இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் எங்கள் அசோசியேஷன்னா ஒரே ஒரு ஆளை தான் சொல்லுவேன், எங்கள் அம்பைராஜா. அவர் வந்து எங்களுக்குள்ளே எலெக்ஷனே வராது. எலெக்ஷன் இருக்குது, ஆஸ் பர் நாம் சொசைட்டி ரூல்ஸ் எலெக்ஷன் இருக்குது, 2 வருஷம் ஒரு எலெக்ஷன். ஆனால் எலெக்ஷனில் யார் நிற்கிறாங்க? இப்போ நான் வந்து தலைவராக இருந்தேன், நம்ம தம்பியை தலைவராக்கிட்டேன். அவர் எங்கள் எலெக்ஷனாகவே சொல்லி கூப்பிடுவார், உனக்கு என்ன போஸ்ட் வேணும் பாரு, நம்ம சங்கத்தை நல்லபடியாக கொண்டு போகணும், எந்த இதுவும் பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நாங்கள் 100 மெம்பர்ஸ் இருக்கோம், இப்போ 4 பேர் வந்திருக்கேன், 104, இன்னும் நிறைய டிரான்ஸ்போர்ட் சேருவோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து அம்பைராஜ் சாருக்கும் நான் வந்து என்னோடய நன்றியை தெரிஞ்சுவிட்டு, நம்ம அத்தனை டிரான்ஸ்போர்ட் மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடக்க காரணமாக இருந்த நமது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்தாக தம்பியும் இருக்கணும், தம்பி உடையான் படை கஞ்சான். நம்ம கூட பறக்காத தம்பி கமலக்கண்ணன் உங்களுக்கு ஒரு 2 ஸ்பீச் கொடுப்பாரு. அதாவது இந்த என்னோட அனுபவத்தையும் பகிர்ந்ததுக்கு முன்னாடி இந்த மேடையில் சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு நான் அழைக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிஸ்ஸஸ் டி பிரபாகரன், சமத்துவ ராணி அவர்களை, யோகா டீச்சர். அவங்க நிறைய இன்ஸ்டியூஷன் போயிட்டு நிறைய குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தையும் அறிவுரையும் வழங்கிட்டு வர்றாங்க. அவங்க பேசினா பெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். வெல்கம் மேடம். மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதரர்களுக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பட்டிமன்றம் சிறப்பாக நடந்தது. அதில் எனக்கு என்ன சிந்தனை வந்துச்சுன்னா, ஒருத்தர் ரொம்ப அனுபவசாலி, ஒருத்தர் ரொம்ப குறைந்த அனுபவசாலி. யாருன்னு உங்ககிட்டே சாய்ஸ் விட்டுறேன். நவாப் அண்ணா வந்து ரொம்ப அனுபவசாலி, அதனால் அவர் பெண்களே அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. அந்த தம்பிக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் இன்னும் வேணும். அடுத்த மீட்டிங் வர்றப்போ அவரும் அதையே தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 2 பேரையும் பெற்று எடுக்கிறவங்க பெண்கள் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. வேறு எந்த ஆணும் எந்த ஒரு உயிரையும் படைக்கவே முடியாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உயிரை படைக்கக்கூடியவங்க யாருன்னா பெண்ணு தான். அப்போ பெண்ணு தான் அந்த சுமையை கடைசி வரைக்கும் கொண்டு போய் கடைசியில் ஜெயிக்க வைக்கிறது அந்த குடும்பத்தை பெண்ணு தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு வேளைக்கு இருக்கலாம், இருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கிறேன். வாழ்க வளமுடன். சரி, இப்போ லைஃபு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்க்கை, இப்போ குழந்தைங்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. வாழ்க்கை அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும், அதுலேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் நம்ம உயிரோடு இருக்கிறது தான் வாழ்க்கை, அது தெரியும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தா எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளுடைய அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தா, பிறந்ததுலேருந்து இறக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காலங்கள், அதுதான் நம்மளுடைய அனுபவங்கள், அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த லைஃப் அப்படிங்கிறது அதாவது பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும், அதாவது தப்பு ரைட்டு அது கிடையாது. நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு தானே நம்ம பிறந்திருப்போம், அதுக்கு நோக்கி தானே நம்ம வாழணும்.
அப்படின்னு யோசிக்கிறப்போ நம்ம பெரும்பாலும் அந்த எதை நோக்கி நம்ம போகிறோம், எதற்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டு போகிறதுனால இந்த அனுபவங்களும் அப்போ நம்ம மைண்டில் வச்சுக்க மாட்டோம். அப்போ என்ன வாழ்ந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாருமே இப்போ நம்ம பெரியவங்களும் இருக்கிறோம், குழந்தைங்களும் இருக்கிறாங்க. ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து, இப்போ எனக்கு வயசு 58னா இந்த 58 வருடங்களில் நீங்கள் என்ன வாழ்ந்தீங்க, உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 4 லைன் கூட எழுத வராது, ஒன்றுமே ஞாபகத்துக்கே வராது. அப்போ என்ன வாழ்ந்தோம்? இப்போ இங்கே என்னென்னா, நம்ம எதற்காக இந்த அனுபவங்களை நம்ம சேகரிக்கலை அப்படின்னா, ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையோடு வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம். அடுத்து அதை அப்படி பாதியில் போட்டு இன்னொன்றுக்கு போயிருப்போம், அதை பாதியில் போட்டு இன்னொன்றுக்கு போயிருப்போம். இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னென்னா, எதையோ ஒன்றை எதிர்பார்த்து அதற்கு பின்னாடியே ஓடுவோம். ஓடி ஜெயிச்சோமானா ஜெயிச்சிருக்க மாட்டோம். இதுதான் நம்ம லைஃப் ஃபுல்லாக நடந்திருக்கும். அதனால தான் நமக்கு எதையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக அனுபவித்த தருணங்களும் நமக்கு ஞாபகத்தில் இல்லை நம்ம ஏதாவது துயரமாக நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஏன்னா அதுதான் நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய உடலில் ஃபுல்லாக அத்தனையும் அந்த துயர சம்பவங்கள், துன்பமான சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அதை நம்ம எழுதுறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா சந்தோஷமாக இருந்தால் எழுதலாம், கஷ்டமான விஷயத்தை எப்படி நம்ம எழுத முடியும்? இப்போ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். இப்போ டீனேஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இப்படி தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அது டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நம்ம சொல்கிறோம். அவங்களா நல்லா திங்க் பண்ணுவாங்க, நல்லா க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க, நிறையா விஷயங்கள் நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் ஒரு 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 சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்து அப்படியே முடிச்சிருக்கிறோம். அவங்களாம் இப்போ நிறையா சார் சொன்ன மாதிரி நிறையா டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு, வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்குன்றப்போ அவங்க என்னன்னா, அவங்களுக்கு அனுபவங்களும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க இதுதான் படிக்கணும். இப்போ நேற்று கூட ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, இது படிக்கலாமா, எங்கள் பையனை இதை படிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பையனை இது படிக்க வைக்கலாமான்னு அவருக்கே ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா? அப்போ எங்கிட்ட அட்வைஸ் பண்ணுறது கேட்குறதுக்கு அவருக்கு கண்டிப்பாக அது தேவையே இல்லை. அதாவது யாருக்கிட்ட கேட்கணுன்னா பையன்கிட்ட கேட்கணும், உனக்கு என்ன படிக்கணும்னு நீ நினைக்கிற. நம்ம அந்த தவறு பண்ணுறதுனால தான் அங்கே வந்து அந்த பிரச்சனைகள், அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வரும். இப்போ குழந்தைகள் அப்படின்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேமினா இருக்குது, ஃபிசிக்கல் கெப்பபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது, உடல் பலம் எந்த அளவுக்கு இருக்குது, மனதைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போது நான் என்ன இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரீசனபிளாக இருக்கணும், ரீசன் இருக்கணும், அதே போல் ஸ்டேட் பண்ணியிருக்கணும். இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு 2-3 நம்ம லைன் எழுதி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். அன்ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிரச்சனைகள் அதிகம், அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாயிரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வரலை, சொசைட்டியும் இந்த நேச்சரும் எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு இருந்தவங்களும் கூட மைண்ட் அந்த தன்னுடைய சொந்த மனதினால் சாதித்தவங்க 2 பேர் நான் இங்கே சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், பிரீத்தி ஸ்ரீனிவாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் சொல்லுங்க, பிரீத்தி ஸ்ரீனிவாசன் யாருன்னு தெரியுமா? தெரியாது. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க. நல்லா படிச்சிருந்தாங்க, அப்பா அம்மா திடீர்னு ஒரு கடலில் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ டீனேஜில் அவங்களுக்கு பேரலைட்டிக் வந்துருச்சு, கை கால் சுத்தமாக ஒரு செயலிழந்து போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நல்ல ஒரு பெண், சின்ன குழந்தையிலே ஃபாரின்லலாம் போய் படிச்சுட்டு வந்த குழந்தை தான். நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இப்போ அவங்க வராத ஒரு மீடியாவே இருக்காது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அப்பாவுக்கு திடீர்னு அவங்க அப்பாவோட இழப்பு, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அவங்க நிறைய புக்கெல்லாம் படிப்பாங்களாம்மா. அப்போ அந்த பேரலைட்டிக்காக இருக்கிறப்போ அவங்க அப்பா நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதை படிச்சிருக்கிறாங்க, நிறைய புக்குகளை அவங்க படிச்சிருக்கிறாங்க. படித்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஒரு புக் சும்மா படுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அவங்களே நிறைய புக்குகளை எழுதி அதை பிரிண்ட் போட்டு அதில் வர்ற வருமானத்தை தானும் இருந்து தன்னுடைய அம்மாவையும் பார்த்துருக்குறாங்க. கொஞ்சம் அதிகமாக அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக, வைப்ரேஷன், அவங்களுடைய மைண்ட் பவர் ரொம்ப அதிகமாகி கடைசியில் அவங்க மிகச்சிறந்த ஒரு மோட்டிவேட்டர். இப்போ வந்து அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, வீல் சேரில் பாருங்கள், வீல் சேரில் தான் போகிறாங்க. யூனிவர்சிட்டிகளில் இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கலையாமா, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க.
கை கால் வரலை, எதுவுமே இல்லை, வீல் சேரில். அப்போ இங்கே சொசைட்டியவோ ஒரு நேச்சரையோ இங்கே குறை சொல்கிறதுக்கு கிடையாது. ரெண்டுமே கை கொடுக்கல, ஆனால் மைண்டு கொடுத்துருக்குது. அவங்க மனம் ரொம்ப பவர்ஃபுல், உள்ளே இருந்திருக்கும், ஆனால் வெளியில் அவங்க காமிச்சிக்கிறல. இப்போ வரைக்கும் ஒரு நிறைய அவங்க வந்து ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து இந்த மாதிரி டிசேபிள்டாக இது மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஒன்று இதுக்கு அதே தான், நான் சொல்லவே மாட்டேன், இதை யூஸ் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு தேவைன்னா யூஸ் பண்ணு, இது உன் வாழ்க்கையை கெடுத்துக்க தான் செய்யும். இதில் வந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி கொஞ்சம் போனேன்னா உன்னுடைய லைஃப், ஏன்னா வெளியில் உலகம் நிறைய பெரிய உலகங்க, இது இத்தினூண்டு உலகம் ரொம்ப பெருசு. இது அனுபவத்தை விட வெளி அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு யாராச்சும் ரோட்டை பார்க்குறோமா, எந்த பஸ்ஸு எந்த இடத்துக்கு போகுது, எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், யார் கூட போயிட்டுருக்கோம், இந்த மொபைலை நோண்டிகிட்டு இருக்கோம். திருப்பி இதே நாள் கிடைக்குமா நமக்கு? இதே நாள் திருப்பி நமக்கு கிடைக்க போகுதா? கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த அனுபவத்தை விட அந்த நாளைக்கு ஏதாவது எங்கேயாவது 70 மருதமலைக்கு போகணும் அப்படின்னா யார்ட்டையாவது போய் கேட்குறது, எந்த பஸ்ஸில் போகிறது, ஏன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்ப இது எந்தெந்த பஸ்ஸுன்னு பாருங்கள், இந்த பஸ்ஸு எங்கே போகுது, ஒரு நாளைக்கு நம்ம போக வேண்டியது வரும்ல அப்படின்னு. அதே போல தாங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கும். நம்ம அதை தவற விட்டோம்னா நாம் வாழ்க்கையை தவற விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடம், சீஃப் கெஸ்ட், நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் செந்தில்குமார் இன்ஸ்பெக்டர் அண்ட் பரிமலா தேவி மேடம் இன்ஸ்பெக்டர், அவங்கள ஒரு வார்ம் வெல்கம் பண்ணுங்களேன். வெல்கம் மேடம். பரவாயில்ல, வெல்கம் சார். நேற்று நான் உங்களை பார்க்குறதுக்கு வந்திருந்தேன். நம்முடைய மேனேஜிங் ட்ரஸ்டி கொடுத்து அவர்களை செந்தில் சாரை வரவேற்குமாறும், ஸ்பெஷல் அட்வைசர் பூங்கொத்தை கொடுத்து தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸுக்காக திரு செந்தில்குமார் சார், இன்ஸ்பெக்டர் லா அண்ட் ஆர்டர் B2 போலீஸ் ஸ்டேஷன் ஆர்எஸ்புரம், அவர்களை நம்மளுடைய செக்ரட்டரி பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார். ஸ்ரீ பரிமலா தேவி மேடம், இன்ஸ்பெக்டர் லேடிஸ் விங் ஆர்எஸ்புரம், அவங்களுக்கு நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி பொன்னாடை போர்த்தி. தேங்க்யூ மேடம். 10th வந்து 36 ஸ்டூடெண்ட்டுங்க, 12th வந்து 29 ஸ்டூடெண்ட்டு, டோட்டலாக 65 ஸ்டூடெண்ட்டுக்குமே எங்கள் மெம்பர்ஸ் தான் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஒரு 27 வருஷமாக வந்து எங்கள் கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற சிங்கிள் பேரண்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் சார். இதுதான் எங்களோட செயல்பாடு. இதையும் தாண்டி எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொரோனா டைமில் கிட்டத்தட்ட ஒரு 10 days கொரோனா வார்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் சரி அவங்க அட்டண்டருக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு டெய்லியுமே நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் அசோசியேஷன்லேருந்து, ட்ரஸ்ட்லேருந்து. அதையும் தாண்டி அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் கிடைக்கல, ஸ்பெஷல் பர்மிஷன் கலெக்டர்கிட்ட வாங்கி, அப்போ வந்து கலெக்டர் சமீரன் இருந்தார், எங்கள் அட்வைசரில் நாங்களாம் போய் பர்மிஷன் வாங்கி கிட்டத்தட்ட 2000 பேர் பொதுமக்களுக்கும் டிரைவருங்களுக்கும் லோட்மேன்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணி 2000 பேருக்கு வேக்சினேஷன் பண்ணோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஃப்ளட்டு வந்தது இல்லைங்களா, அப்போ வந்து அங்கே உள்ள தூத்துக்குடி கமிஷனர்கிட்ட பர்மிஷன், ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தண்ணீர் இருக்க ஏரியாவில் அங்கே இருக்க மக்களுக்கு நாங்களே டைரெக்டாக போய் வண்டியில் போய் ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்கள் அத்தனையும் 100 குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து வயநாடு நிலச்சரிவு, அங்கேயும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். எங்களோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட செயல்பாடுகள் இது மேடம். இதில் நீங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஊக்குவிப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக குழந்தைகள் ஏற்றுக்கிறீங்கள, எப்படி நன்றி சொல்லலாம்? யோகா டீச்சர் அவங்க ஒவ்வொரு கிளாஸும் போயிட்டுருக்காங்க, ஒவ்வொரு காலேஜுக்கும் கைதட்டல் கொடுக்கலாமே. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வணக்கம் சொன்னால் ரிப்பீட் என்ன சொல்லுவீங்க?
வணக்கம் சொல்லுங்க. ஓகே, வெரி குட். இங்கே வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்துட்டு எங்களை இருவரை வந்து அழைச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ட்ரஸ்டி கமிட்டி மெம்பர்ஸ், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், அமர்ந்திருக்கும் காவல் ஆய்வாளர், அப்புறம் இதர உறுப்பினர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்பவும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்குமே டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட். மெயினாக அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்கு தான் நல்லது தான் சொல்லுவாங்க. அம்மா, அப்பா, குரு, பிதா, தெய்வம் அப்படின்னு நம்ம அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்க. ஆனால் அந்த மூணையுமே நம்ம மதிக்கிறதே இல்லை இந்த கால ஸ்டூடெண்ட்ஸ். உண்மைங்களா இல்லைங்களா? பேரண்ட்ஸ் சொல்லுங்கள், உண்மையான. அதனால் அம்மா அப்பா சொல்கிறத தயவு செய்து கேளுங்க. இப்போது இந்த 10th வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th வந்து 39 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 65 ஸ்டூடெண்ட்ஸு. இந்த 65 பேர்த்துக்குமே ஸ்காலர்ஷிப் அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது நேற்றே சொன்னேன். முதல்ல பணம் இருக்குது இல்லை, ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குது இல்லை, பட் நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவே பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க எல்லாருமே. வெரி குட். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கணும், பணங்கிறது ஒரு மேட்ரு இல்லை, சம்பாரிச்சுக்கலாம், வேலைக்கு நல்ல வேலைக்கு போய்க்கலாம். பட் நம்ம கொடுக்க முன்னு வந்து வருஷம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த ட்ரஸ்டி வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க யாரையுமே மறக்கக்கூடாது. மெயினாக எல்லாருமே டிசிப்ளினாக இருங்க. இதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸ் 12th மார்க் வாங்க, 12th ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் மார்க் வாங்க. நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை ஆர் ப்ரைவேட் வேலை, எந்த ஒர்க்குனாலும் நல்ல வேலையை வாங்கி நல்ல குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த டைமில் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, மேடத்துக்கு இப்படி தான் நன்றி சொல்லுவீங்களா நண்பர்களே? ஸ்டூடெண்ட்டு, நன்றிங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தில் ஒன்று. அவங்க சொன்ன அறிவுரை ஒவ்வொரு விஷயங்கள் மாற்றினீங்களா போதும் உங்கள் லைஃப் மேலே வரும். அடுத்து சார், இன்ஸ்பெக்டர் சார். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் பசியில் இருப்பீங்க. இந்த இனிய விழாவை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த கோயம்புத்தூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிப்பு செகண்ட் இருக்கிறத விட நீங்கள் நல்லவனாக இருந்தாவே வாழ்க்கையில் சர்வை பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் என்னென்னா சர்வை பண்ணுறத. நம்ம படிக்கிறோம், மற்றது எல்லாத்தையும் விட நம்ம எந்த இடத்துல போனாலும் நம்ம சர்வை பண்ணணும். தண்ணிக்குள்ளே போட்டால் நீச்சல் அடிக்க தெரியணும், காட்டுக்குள்ளே போனோம்னா அங்கே இருக்க இடத்துல எப்படி சாப்பிட தெரியணும். அது மாதிரி நம்ம சர்வை பண்ண மட்டும் கற்றுக்கிட்டோம்னாவே இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துடலாம். ஏன்னா எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களை ஒரு என்கரேஜ் பண்ணுன்றக்காக இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இது வந்து கொடுக்குற கிஃப்ட் வந்து பெரிய விஷயம் கிடையாது, உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுன்றக்காக பண்ணுறாங்க. இதை வந்து பயன்படுத்திட்டு நீங்கள் வருங்காலங்களில் நல்லா சிறப்பான மாணவர்களாகவும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் உருவாகணும். இந்த விழாவினை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. மேலும் ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், மேடம் சொல்லும்போது சொன்னாங்க மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க. இந்த உலகத்தில் நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான். வேறு ஃப்ரெண்ட்ஸு மற்ற எந்த சொசைட்டியில் யாருமே உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான். கூட பிறந்தவங்களோ யாருமே எல்லாருமே ஒரு அவங்களோட சுயசார்பாக தான் எதையுமே யோசிப்பாங்க. டீச்சர் என்ன நினைப்பாங்க, உங்களை படிக்க வைக்க நினைப்பாங்க. டாக்டர் என்ன நினைப்பாரு, மருந்து கொடுக்கணும், டக்குன்னு குணமாக நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து உங்களை எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கணும், நல்ல சமுதாயத்தில் சர்வை பண்ண கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்காயும் பின்னால் இனிக்கும் முன்னால் கசக்கும் சொல்லுவாங்க. அதனால் உங்கள் பேரண்ட்ஸோட சொல் பேச்சு கேட்டு எல்லோரும் நல்ல மாணவர்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் இந்த சமுதாயத்தில் உருவான்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அப்பா அம்மாவை பற்றி இதுக்கு மேலே ஒரு பெருமையாக சொல்ல முடியாத அவங்களோட வேல்யூ என்னங்கிறத நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இப்போது ஸ்டூடெண்ட் அவார்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும். அது நீங்கள் தனியாக சொன்னீங்களா என்னன்னு தெரியாது. இந்த ஹாலில் சொல்லணும். சொல்லலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஆமா, என்ன டிசிப்ளின் சொல்ல மாதிரி சொல்கிறேன். ஹாலில் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் எழுந்திரிச்சு நின்னுங்க. ஹாலில் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, ஹாலில் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் எழுந்திரிச்சு நின்னுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் உட்காந்துருக்கிறவங்க சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். சரியா? சொல்லாமா? வெயிட் சொல்லாங்களா? பேரண்ட்ஸுக்கு சொல்லணும் இந்த ஹாலில். ரெடி? 1 2 3. இப்போ பேரண்ட்ஸ்லாம் உட்காருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்துறீங்க. பேரண்ட்ஸு கொடுத்த ஊக்கத்தினால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன சொல் பேச்சை கேட்டு அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பாராட்டுதலாக நம்ம அதே மாதிரி சொல்லலாம். பண்ணலாங்களா? பண்ணலாமா? ரெடி? 1 2 3. தேங்க்யூ. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டு ரீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நேம் சொல்ல ஒவ்வொருத்தராக நீங்கள் மேடைக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட், உங்களோட மெமண்டோ,
அதாவது இப்போ வந்து பெருமையாக அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, மேடம் நம்ம 7.5 கோட்டாவில் வந்து நாங்கள் சேர்த்திக்கிறோம், ஒரு ஃபீஸ் ₹1 கூட இல்லை, கேபிஆர் காலேஜில் சேர்த்திக்கிறோம், பயோமேத்து. இந்த தருணம் தான் உங்களை எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம். இதுதான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். அம்மா அப்பா சொல்கிறாங்க, டீச்சர் நான் சொன்னேன் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் புரிஞ்சுதா இப்போ. அதனால் எல்லாருமே இனி வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ டீச்சருக்கு, தேங்க்யூ அம்மாவுக்கும், தேங்க்யூ. ஓகே. அவனே எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கிடுவான். அவன் 100 வாங்கிட்டேன் அப்படின்னு உடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணான். ரிசல்ட் வந்த உடனே எனக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணான், மிஸ் நான் 580 மேடம் அப்படின்னா. உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே ஸ்கூலுக்கு வாடா நானும் வரேன் அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மாவும் பையனும் வந்தாங்க. அப்படி பையன் வந்து கிடைக்கிறது இனிமேல் ரொம்ப கஷ்டம். எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கிளாஸில். அவன் இருக்க இடம் தெரியாது, அவ்வளோ அமைதியாக இருப்பான். எனக்கு அதனால் ரொம்ப அந்த பையனை பிடிக்கும். ரொம்ப எல்லா டீச்சர்ஸுமே சொல்லிக்கிடுவோம் எங்கள் ஸ்கூலில், இவனை மாதிரி எல்லா பசங்களும் இருந்தால் எப்படி இருக்கும்னு. அப்படி வந்து நினைக்கிறதுக்கு இனிமேல் வந்து பசங்க இருக்காங்களா என்னன்னு ஒரு டவுட் வருது. அதனால் எல்லா பிள்ளைங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஸ்கூலும் நல்லாயிருக்கும், நீயும் நல்லா இருப்ப, டீச்சர்ஸும் நல்லா இருந்துக்கிடுவாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் தேங்க்யூ. அதாவது அங்கே மேலே டீச்சர் அங்கே போங்க. பையன் பாரு, விஐடி காலேஜில் சேர்ந்துருக்கான் அந்த பையன். அங்கே வந்து சீட்டே கிடைக்காது, ஃப்ரீயாக சேர்ந்துருக்கிறான் அவன் படிப்புனால. அவங்க அதில் ஆக்சுவலாக பேக்கேஜ் தான் விஐடியில் மார்க் தெரியுமில்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பேக்கேஜ் தானே அது. இந்த மார்க் எடுத்த இவ்வளோ லட்சம், இந்த மார்க் எடுத்த இவ்வளோ லட்சம், அதில் ஒன்றுமே இல்லாமல் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துருக்காரு. இதெல்லாம் அவங்க அப்பா வந்து கண்ணில் தண்ணியோடு நிற்கிறாரு. இதுக்கு மேலே அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவன் ஐடி ஃபீல்டு போகணும்னு சொன்னபடி நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவாங்க. எல்லாருமே இதே மாதிரி அச்சீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு வந்து முத்தாய்ப்பாக தொடங்கி வச்சவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் அட்வைசர் திரு ஒய் நவாப்ஜான் அவர்கள். முதல்ல டாப்பில் நின்று அவர் தான் வந்து வருஷமாக நின்று எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக நின்று பண்ணி கொடுத்துட்ருக்கிறாருங்க. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க, அவங்க ஃபேமிலிக்கும்.
செகண்டரி ஸ்கூல் அசோகபுரத்தில் தான் 12th ஸ்டாண்டர்ட் படித்தேன். இந்த மாதிரி வந்து மோட்டிவேட் பண்ணுறது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி கோயம்புத்தூர் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுறது எங்கள் எல்லாத்துக்குமே வந்து இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும்னு ஒரு மோட்டிவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். நாங்களும் அதுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் சார். இது இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். எஸ், ஆமாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அந்த குழந்தைக்கு நல்ல சவுண்டு கொடுக்கலாமா? எந்த குழந்தையும் வர மாட்டேங்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சுபஸ்ரீ. நான் வந்து அரசு மாதிரி பள்ளி ஆர்எஸ்புரத்தில் வந்து படிக்கிறேன். நான் 10th வந்து பிச்சனூர் ஸ்கூலில் வந்து படித்தேன். அங்கே ஃபஸ்ட் மார்க் வந்ததுனால இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் வந்தேன். எங்களை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரியே நாங்கள் நல்லா படித்து இந்த சமுதாயத்துக்கு திருப்பி நாங்கள் நல்லது செய்வோம்னு சொல்லிக்கிறேன். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஆஃப்டர்நூன். ஸோ ஹாப்பி ஆஃப்டர்நூன்னா என்னென்னா, ஹாப்பியாக இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு நாங்கள் எல்லோரும் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஸோ ஹாப்பி ஆஃப்டர்நூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கோயம்புத்தூர் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், ஃபஸ்ட்டாக நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசணும். நான் ஒரு டீச்சர் ஆஸ் வெல் ஆஸ் அ பேரண்ட், ஓகேவா? அண்டு நான் வந்து என் பொண்ணுக்காக இப்போ வந்து என் ஒர்க்கை விட்டுட்டு அவங்களோட ஸ்டடீஸ்க்காக நான் வீட்டில் இருக்கேன். பட் ஒன் திங் என்னென்னா, எல்லாருமே சொல்கிறது தான் டிஸ்பிளின் டிஸ்பிளின் டிஸ்பிளின். நீங்கள் எது வேணால் இருக்கலாம், கலெக்டர்ஸ் எது வேணால் இருந்ததுனாலும் ஃபஸ்ட்டு ஒன் திங் என்ன இருக்கணும், டிஸ்பிளினாக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் என்ன வேணால் வரலாம், எதாவது இருக்கலாம், ஃபஸ்ட்டு டிஸ்பிளின் கண்டிப்பாக வேணும். டிஸ்பிளின் இல்லைனா வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் முன்னேறினாலும் ஒன்றும் இருக்காது. ஸோ டிஸ்பிளின் இஸ் த மஸ்ட் திங். அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருமே கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நேஷ்னல் ஆந்தம் இருக்குது. தேசிய கீதம் முடிஞ்ச உடனே மதிய உணவு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. யாருக்கு என்ன விருப்பமோ அதை சாப்பிட்லாம் வயிறார. சரிங்களா? சரிங்களா? ஐயோ வரமாட்டேங்குது. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை சுகுமார் பானர்ஜி. Fine, good afternoon. Nothing to say more. First of all, I would like to thank the donors for their help today. The function could be arranged and you must have enjoyed the program today. So, all the best for the student, and the students should do more, concentrate on their study. So, added to that, I must say that focus on your study. That would be much better. What Inspector Madam also told, that if you divert your mind by seeing the mobile phone, then probably you will be not focused on your study. So by this saying, I want to give thanks to all of you. Thank you very much. Bye. ரொம்ப நன்றி. இப்போது எல்லோரும் எழுந்திரு நிற்கலாம் நேஷ்னல் ஆந்தத்துக்கு. ஒன் மோர், அந்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட். இந்த நேஷ்னல் ஆந்தம் முடிஞ்ச உடனே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வாங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அது முடிஞ்ச உடனே +2 ஸ்டூடெண்ட் எடுத்து முடிச்ச உடனே நீங்கள் சாப்பிட போகலாம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி வரணும். எங்களோட நிகழ்வுக்கு அதுதான் ஒரு முக்கியமான அத்தாட்சி. ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத் மராठा திராவிட உத்கல வங்கா விந்திய हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
தட்டுங்க நல்லா தட்டுங்க நல்லா தட்டுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி.